ரூ. 1500 மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ரூ. 1100 மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8 mmல பாலிஸ்டர் மாலை வேணும்னா ரூ. 1400 வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தன்மையா தினமும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்பவுமே சுவாரஸ்யமான ஒரு பதிவு. இன்னைக்கு எதை பற்றி நம்ம பார்க்க இருக்கோம் அப்படின்னா, நாளைய ராசி பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்றோம். இந்த நாளைய தினத்தில் 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் அமைஞ்சிருக்கு, அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் காத்திருக்கிறதா, ஏதாவது அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறதா, நாளை நாள் அவர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகிறது என்பதை பற்றி நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நாளை தேதி என்ன, நாளை தேதியினுடைய கிழமைகள் என்ன, நாளை ஏதாவது சிறப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கப்புறமாக இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஒரு சிறிய கண்ணோட்டமாக பார்க்கலாம். நாளை தேதி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், 23/1/2024. அதே போல் தமிழ் மாதத்தில் பார்த்தீங்கன்னா சோபகிருது வருடத்தில் வரக்கூடிய தை மாதத்தினுடைய 9ஆம் தேதி. கிழமை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், செவ்வாய்க்கிழமை. நாளை நாள் என்ன சிறப்புகள் கொண்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை பிரதோஷமானது பிறக்க இருக்கின்றன. இந்த பிரதோஷ தினத்தில் நந்தி பெருமானையும் சிவபெருமானையும் வழிபட்டு நாளை தினத்தை தொடங்குங்கள். நாளை நாள் உங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பான ஒரு நாளாகவே அமையும். ராசிகளில் முதலாவதாக இருப்பது மேசராசி. இந்த மேசராசிக்காரர்களுக்கு நாளை தினத்தில் விளையாட்டு விஷயங்களில் ஆர்வங்கள் அதிகரிக்க தொடங்கும். மனதில் நினைத்த செயல்களை செய்து முடிப்பீர்கள். புதிய முதலீடுகளில் உங்களுக்கு கவனங்கள் வேண்டும். திடீர் பயணங்களின் மூலம் மாற்றங்கள் ஏற்பட போகிறது. அக்கம் பக்கம் இருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். விலை உயர்ந்த பொருட்களின் மீதான ஈர்ப்புகள் உங்களுக்கு நாளை தினத்தில் அதிகரிக்கும். வேலையாட்களினுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். ஆக மொத்தத்தில் நாளை தினத்தில் உங்களுக்கு போட்டிகள் நிறைந்த ஒரு நாள். நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அடுத்ததாக இந்த மேசராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆர்வங்கள் அதிகரிக்க தொடங்க போகிறது. அடுத்ததாக பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நாளை நாள் மாற்றங்கள் ஏற்படும். அடுத்ததாக கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஈர்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக காணப்படுகின்றன. அடுத்ததாக இருப்பது ரிஷபராசி. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நாளை தினத்தில் வெளிப்படையான குணத்தின் மூலம் பலருடைய நம்பிக்கைகளை நீங்கள் பெறுவீர்கள். புதுவிதமான இடங்களுக்கு சென்று வருவீர்கள். நீண்ட நாட்களாக தடைபட்ட தனவரவுகள் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல்களும் உண்டாகும். வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படும். ஆகமத்தில் நாளை தினத்தில் உங்களுக்கு பொறுமை வேண்டிய ஒரு நாள். உங்களுக்கு நாளை அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அடுத்ததாக இந்த ரிஷபராசியில் உள்ள கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நாளை நாள் நம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு நாள். அடுத்ததாக ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். அடுத்ததாக மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நாளை நாள் வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமைந்துள்ளன. மிதுன ராசிக்காரர்களுக்கு நாளை நாள் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் உண்டாகும். குணநலன்களில் சில மாற்றங்கள் ஏற்படும். தோற்ற பொலிவு பற்றிய சிந்தனைகளும் மேம்படும். சமூக நிகழ்வுகளால் புதிய அனுபவங்களும் ஏற்படும். செலவுகளின் தன்மைகளை அறிந்து நீங்கள் செயல்படுவீர்கள். குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கும் மேம்படும். ஆக மொத்தத்தில் நாளை தினத்தில் உங்களுக்கு நலம் நிறைந்த ஒரு நாள். உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம். அடுத்ததாக மிதுன ராசியில் உள்ள மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புரிதல்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாள். அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நாளை நாள் அனுபவங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள். அடுத்ததாக புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செல்வாக்குகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக அமைந்துள்ளன. அடுத்ததாக இருப்பது கடகராசி. இந்த கடகராசிக்காரர்களுக்கு நாளை நாள் மனம் விரும்பிய செயல்களை செய்து முடிப்பீர்கள். உயர் அதிகாரிகளிடம் நீங்கள் அனுசரித்து செல்லணும். தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. எதையுமே சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவங்கள் உங்களுக்கு உண்டாகும். கூட்டாளிகளுடன் சூழ்நிலைக்கு ஏற்ப விட்டு கொடுத்து செல்லணும். வெளியூர் பயணங்களின் மூலம் சில மாற்றமான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். ஆக மொத்தத்தில் நாளை தினத்தில் உங்களுக்கு லாபங்கள் நிறைந்த ஒரு நாள். அதிர்ஷ்ட திசைன்னு பார்க்கும்போது உங்களுக்கு தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா பச்சை நிறம். அடுத்ததாக இருப்பது சிம்ம ராசி. சிக்கனமாக செயல்பட்டு சேமிப்பை நீங்கள் மேம்படுத்துவீர்கள். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக உங்களுக்கு செயல்படுவார்கள். உடலில் இருந்து வந்த சோர்வுகள் நீங்கி உங்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்பட போகிறது. இழுபறியான செயல்களை நீங்கள் செய்து முடிச்சிடுவீங்க. எதிர்காலங்கள் சார்ந்த சில முடிவுகளையும் நீங்கள் எடுப்பீங்க. புதுவிதமான அணிகலன்களின் மீது உங்களுக்கு ஈர்ப்பும் உண்டாக போகிறது. வியாபாரத்தில் சில நுட்பங்களை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள்.
ஆக மொத்தத்தில் நாளை தினத்தில் உங்களுக்கு இறக்கம் வேண்டிய ஒரு நாள். உங்களுக்கு அதிர்ஷ்ட திசைன்னு பார்க்கும்போது கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் வந்து பார்த்தீங்கன்னா நீல நிறம். அடுத்ததாக சிம்ம ராசியில் உள்ள மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நாளை நாள் ஆதரவான ஒரு நாளாக அமையும். அடுத்ததாக பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நாளை நாள் புத்துணர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாள். அடுத்ததாக உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நுட்பங்களை நீங்கள் அறியக்கூடிய ஒரு நாளாக காணப்படும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசிக்காரர்களுக்கு சமூக பணிகளில் புதுமையான சூழல்களும் ஏற்படும். வியாபாரத்தில் லாபங்களும் மேம்படும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவே உங்களுக்கு செயல்படுவார்கள். உத்தியோக பணிகளில் தவறிப்போன சில வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க பெறலாம். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மன மகிழ்வீர்கள். கடன் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு நாளை தினத்தில் குறையும். எதிர்பாராத சிலருடைய சந்திப்புகளால் மனதில் மாற்றங்களும் உங்களுக்கு உண்டாகும். சிந்தனை மேம்படக்கூடிய ஒரு நாளாகவே நாளை நாள் உங்களுக்கு அமையும். நாளைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட திசைன்னு வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள். அடுத்ததாக இந்த கன்னிராசியில் உள்ள உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நாளை நாள் லாபகரமான ஒரு நாள். அடுத்ததாக அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நாளை நாள் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். அடுத்ததாக சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நாளை நாள் மாற்றமான ஒரு நாளாக அமையும். அடுத்து துளராசி. இந்த துளராசிக்காரர்களுக்கு நாளை நாள் வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களிடத்தில் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கணும். உத்தியோக பணிகளில் பொறுப்புகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். பிள்ளைகளினுடைய உயர்கல்வி குறித்த சிந்தனைகள் மேம்படும். எதிலுமே உணர்ச்சி வசப்படாமல் செயல்படுங்கள். நெருக்கமானவர்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகளும் உங்களுக்கு கிடைக்கும். ஆக மொத்தத்தில் நாளை தினத்தில் உங்களுக்கு மறதி நிறைந்த ஒரு நாள். நாளைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட திசைன்னு வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள். அடுத்ததாக இந்த துளராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாதங்களை தவிர்க்கக்கூடிய ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. அடுத்ததாக சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நாளை நாள் சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாள். அடுத்ததாக விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாகவே காணப்படும். அடுத்ததாக இருப்பது விருச்சிக ராசி. நீண்ட நேரம் நீங்கள் கண் விழிப்பதை தவிர்க்கணும். மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகளும் உண்டாகும். வாகன பயணங்களில் விவேகம் வேண்டும். பூர்வீக சொத்துக்களை விற்பது தொடர்பான செயல்பாடுகளில் உங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்பட போகிறது. தாய்மாமனுடைய வழியில அனுசரித்து செயல்படணும். எதிர்பார்த்த சில உதவிகளும் உங்களுக்கு நாளை தினத்தில் கிடைப்பதில் கால தாமதங்கள் உண்டாக போகின்றன. ஆக மொத்தத்தில் நாளை தினத்தில் உங்களுக்கு விவேகம் வேண்டிய ஒரு நாள். நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட திசைன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். அடுத்ததாக இந்த விருச்சிக ராசியில் உள்ள விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நாளை நாள் சிந்தனைகள் உண்டாகக்கூடிய ஒரு நாள். அடுத்ததாக அனுசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலைச்சல் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக காணப்படுகின்றன. அடுத்ததாக கேட்டயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாமதங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாள். அடுத்ததாக இருப்பது தனுசு ராசி. உறவினர்களினுடைய சந்திப்புகள் புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும். பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி நீங்கள் மகிழ்வீர்கள். வணிகம் சார்ந்த விஷயங்களில் சிந்தனையும் உங்களுக்கு மேம்படும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றங்களும் உண்டாகும். கடன் சார்ந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு குறையும். கால்நடை தொடர்பான பணிகளில் ஆர்வங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும். ஆக மொத்தத்தில் நாளை தினத்தில் உங்களுக்கு நட்பு நிறைந்த ஒரு நாள். நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட திசையில் வந்து பார்க்கும் பொழுது வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அடுத்ததாக தனுசு ராசியில் உள்ள மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நாளை நாள் புத்துணர்ச்சியான ஒரு நாள். அடுத்ததாக பூரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாள். அடுத்ததாக உத்திரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆர்வங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக காணப்படுகின்றன. அடுத்ததாக இருப்பது மகர ராசி. மகர ராசிக்காரர்களுக்கு செயல்பாடுகளில் அனுபவ அறிவுகளும் வெளிப்படும். போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவுகளும் கிடைக்கும். மறைமுகமான எதிர்ப்புகள் படிப்படியாகவே உங்களுக்கு குறையும். அரசு சார்ந்த பணிகளில் புரிதல்கள் ஏற்பட போகிறது. கால்நடை வியாபாரத்தில் மேன்மைகளும் ஏற்படும். புதிய காதணிகள் வாங்குவதில் ஈடுபாடுகள் உங்களுக்கு உண்டாகும். மனதில் புதுவிதமான இலக்குகளும் பிறக்கும். ஆக மொத்தத்தில் நாளை தினத்தில் உங்களுக்கு வெற்றிகள் நிறைந்த ஒரு நாள். நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட திசைன்னு பார்க்கும் பொழுது மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். அடுத்ததாக இந்த மகர ராசியில் உள்ள உத்திரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நாளை நாள் முடிவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். அடுத்ததாக திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நாளை நாள் புரிதல்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள். அடுத்ததாக அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நாளை நாள் இலக்குகள் பிறக்கக்கூடிய ஒரு நாளாக அமைந்துள்ளன. அடுத்ததாக இருப்பது கும்பராசி. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும். பலதரப்பட்ட மக்களினுடைய ஆதரவுகள் கிடைக்கப் போகிறது. புதுவிதமான உணவுகளை நீங்கள் உண்டு மன மகிழ்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்களும் உங்களுக்கு குறையும். வர்த்தகம் சார்ந்த செயல்பாடுகளில் சிந்தித்து நீங்கள் முடிவெடுப்பது நல்லது. வியாபாரத்தில் சில தந்திரங்களை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். மனதில் எண்ணிய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். ஆக
மாதத்தில் நாளை தினத்தில் உங்களுக்கு அசதி குறையக்கூடிய ஒரு நாள். நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட திசைன்னு பார்க்கும் பொழுது வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அடுத்ததாக இந்த கும்பராசியில் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நாளை நாள் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். அடுத்ததாக சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நாளை நாள் இன்னல்கள் குறையக்கூடிய ஒரு நாள். அடுத்ததாக புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நாளை நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக அமைந்துள்ளன. கடைசியாக இருப்பது மீனராசி. இந்த மீனராசிக்காரர்களுக்கு நாளை தினத்தில் பெரியோர்களினுடைய ஆலோசனைகளால் செயல்களில் இருந்து வந்த குழப்பங்களும் விலகும். புதுவிதமான சிந்தனைகளின் மூலம் சஞ்சலங்கள் ஏற்பட்டு நீங்கும். எதிலும் வேகத்தை விட விவேகத்தை கடைபிடிக்கவும். உடன் இருப்பவர்களினுடைய ஒத்துழைப்பும் புரிதலும் உங்களுக்கு மேம்படும். உறவினர்களினுடைய வழியில் சுப செய்திகளும் உங்களுக்கு கிடைக்கும். வியாபார பயணங்களில் எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு நிறைவேறும். அதேபோல் புகழ் நிறைந்த ஒரு நாளாகவே நாளை நாள் காணப்பட போகிறது. நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட திசைன்னு பார்க்கும் பொழுது தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள். அடுத்ததாக இந்த மீனராசியில் உள்ள புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நாளை நாள் குழப்பங்கள் விலகக்கூடிய ஒரு நாள். அடுத்ததாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நாளை நாள் விவேகம் வேண்டிய ஒரு நாளாக அமைந்துள்ளன. அடுத்ததாக ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நாளை நாள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய ஒரு நாள். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.